ரொம்ப நாளாக ஏடிஎம்கே கட்சி தாவல் விடுதலை சிறுத்தைகளுக்கு போய் சப்போர்ட் பண்ணது, கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும், முஸ்லீமுக்கு எல்லாத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி புதுசாக அவர் ஆரம்பிச்சிக்கிறார். என்ன துரை வைகோ, ரொம்ப கோபக்கார துரை வைகோ என்பவர், அவர் ஆரம்பிச்சிறார். இப்போது அவரும் டிஎம்கே சார்பாக தான் அவர் அங்கே ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். ஆனால் இப்போ ஆரம்பிச்சிக்கிறார். அவர் தனி சின்னத்தில் இருந்தால் நேரம் போயிட்டு நான் விஜய் கட்சி அவருக்கு நான் ஆதரவு தெரிவித்து அங்கே ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு இந்த மந்திரியாக இருக்கலாம். அவருக்கு ஒரு இடம், ஏன்னா பதவி என்பது எனக்கு ஆசை தானே, அவரு மனுஷன் தானே, அவருக்கும் அந்த ஆசை இருக்குது இல்லையா, துரை வைக்கும் அவருக்கும். ஏன்னா கட்சியில் போனோமா நம்ம வாங்கினா எப்படின்னா செம்பரி ஆடு கூட்டம் தான். சாஞ்ச பக்கம் செம்பரி ஆடு அருமையாக அந்த நாளில் அழகாக பாடினாங்க. சாஞ்ச பக்கம் செம்மறி ஆடு கூட்டங்கள். இந்த செம்மறி ஆடு கூட்டங்கள் தான் நம்ம மக்கள். அதுலேயும் பாருங்கள், ஓட்டு போகிறதுலாம் யார் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிட்டாலோ எம்பி ஆகிட்டாலோ அதுக்கடுத்து இவன் ஜாகூரி, கட்சி போகிறதோ கட்சி மாறதோ இவன் ஜாகூரியம். ஆனால் அது வரைக்கும் பாருங்கள், கையில் இழுவா, காலை பிடிப்பான், அந்த கட்சியில் உழைக்கிறான்னுவா, கூட்டணினுவா, 10 பேர் சேர்ப்பா, ஓட்டு கேட்குற எல்லாம் பண்ணுறான். ஆனால் வீதி தேசியம் இருக்கு, அந்த ஓட்டு போட்ட 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேரை வந்துடுவான். அதுக்கடுத்து இவர் வைக்கத்தான் சட்டம். இப்போ அப்படியே ஒரு பிரச்சனை முடிஞ்சு பார்த்தா மறுபடியும் இவர் கிளம்பிட்டார். நாங்கள் தனி சிலர் தான் நான் 234 தொகுதி ஜெயிச்சுட்டு இருப்பார் துரை வைகோ. அதனால் அது தனியாக சொல்ல போனால் யார் தனிச்சின்னு இவர் 230 ஜெயிச்சுட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு ஆசையாக இருக்கும். வெற்றியோ தோல்வியோ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தான் எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் இறங்குறாரு, பார்க்குறாரு. ஆனால் வெற்றியோ தோல்வி ஒரு ஓட்டு கூட வாங்கட்டும், அது அவருக்கு ஏற்புடையது. ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு துரை வைகோ அவர்கள் இப்போ புதுசாக பச்சை கிளம்புறார். அவர் தனி சின்னத்தில் இருந்தால் நான் எங்கள் சாகுர்த்தி முடி எடுத்துருப்பேன். இப்போ மட்டும் நான் கெட்டு போச்சே, போய் நில்லுங்க, இவங்க சட்டத்தில் நில்லுங்க, பை எலெக்ஷனுங்க, ஜெயிங்க, இப்படி யார் வேணாம்னா ஜெயிச்சு நீங்கள் எது பண்ணல பார்க்கலாம். மக்கள்லாம் முட்டாளுங்களாம் எல்லாம் ஓட்டு போட்டவெல்லாம் கொடுத்து நாக்கு மாட்டேன் சவுதி பேசுறது பண்ணுறதுக்கு. பேப்பருக்காருக்கு நல்ல தீனி. திருமணம் போனார், முஸ்லீமுக்கு போனார், எல்லாத்தையும் பேச. இப்போ துரை வைகோ பற்றி பேப்பரில் யூடியூப்லேயும் நியூஸ்லேயும் போகிறதுக்கு அதிகமான தெரியுது. அதை இலகி என்றைக்கு 2026 எலெக்ஷன் தேதி அறிவிச்சாங்களோ அன்னிலேருந்து டெய்லி சுட நியூஸு. சுட தமிழ்நாடு குரங்கு கையில் பாட்ட பூவாழை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது நல்லாயிருக்கு. இதே கண்டினியூ இருந்துன்னா தமிழ்நாடு சுபோஷமாக இருக்கும். மக்கள் எல்லாம் அழகாக மக்களுக்கு ஒரு தொண்டு பணியாவன வரல. ஒருத்தர் குறை சொல்லி வந்துட்டு தொண்டு பண்ணி மக்களுக்கு தொண்டு பண்ணி ஜெயிச்சு மக்களுக்கு பணியோட செய்ய பொதுப்பணித்துறை யாரும் வரல. அதிகார போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நீயா நானும் அதிகாரத்துக்கு வரணும், அதிகாரம் என் சமுதாயமாக ஒரு சமுதாயமானு அது வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்கள் சமுதாயம் தான் நீங்கள் ஆட்சியாளர். பரவாயில்ல, சந்தோஷம். சமுதாயம் எந்த சமுதாயம் பற்றி ஓட்டு போடல, எல்லாம் எப்படி ஓட்டு மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் இது நம்ம சமுதாயத்துக்கு ஏற்படுது அல்ல. ரெண்டாவது இது அதிகார போதும் நடக்கிறது. எல்லாருக்குமே ஒரு ஆசை, துரை வைக்க ஒரு ஆசை. அவர் மனுஷன் தானே. ஓகே.